தமிழக மக்களோட வாழ்வாதாரத்த மோசமாக்கிக்கிட்டு இருக்க ஒரு சில விஷயத்துல, இப்போ தல விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்னு சொல்லணும்னா, இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் தான். மாணவர்கள் முக்கியமா இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்தால சீர்கெட்டு போய்க்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இத பத்தி நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம். இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றப்போ, கடந்த 4 வருடங்கள்ல மட்டும் தமிழகத்துல அவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. பொதுவா பார்த்தோம்னா, எங்கேயோ எப்பவோ நடந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா தினம் தினம் இந்த போதைப் பொருள்னால எவ்வளவோ பேரு உயிரிழந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவோ குடும்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்துகிட்டு இருக்காங்க. அப்படி நடந்த ஒரு சில நிகழ்வுகள தான் இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டையே இருக்கிறதுலயே மோசமான நிலைமைக்கு கொண்டு போயிட்டு இருக்க பல விஷயங்கள்ல இப்போ பெருசா உருவெடுத்திருக்கிறது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம். என்ன சுத்தி யாரும் அத பயன்படுத்தல. எங்க வீட்ல யாரும் அத பயன்படுத்தலங்கிற ஒரே காரணத்துக்காக, நாம அத பத்தியெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது இன்னும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். தமிழ்நாடு இந்த போதைப் பொருள் கலாச்சாரத்துல எந்த அளவுக்கு சீரழிஞ்சு போய்க்கிட்டு இருக்கு, இத பத்தி மக்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவான காணொளியா தான் இது இருக்க போகுது. பொதுவாவே இந்த போதைப் பொருள் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு தெரிஞ்ச 2 விஷயம். ஒண்ணு கஞ்சா, இன்னொன்னு கொகைன். இந்த 2 தவிர நம்ம பெருசா எந்த விஷயத்தையும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனா தமிழகத்துல இந்த போதைப் பொருள் அப்படின்னு வர்றப்போ, பூதாகரமா உருவெடுத்திருக்க ஒரு விஷயம் தான் மெத்தபெட்டமைன். இத சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா MDMAன்னு சொல்லுவாங்க. மெத்திலின் டைஆக்சி மெத்தபெட்டமைன். ஆனா இந்த போதைப் பொருள் இருக்கிறதுலயே ஒரு மோசமான விஷயம், இருக்கிறதுலயே விலை உயர்ந்த விஷயமும் ஆகும். இந்த போதைப் பொருளை பொதுவாவே அமெரிக்கால இருக்க லேப்ஸ்ல சயின்டிஸ்ட் எல்லாருமே இல்லீகலா தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நார்த் கொரியாலயுமே இதை நிறைய தயாரிக்கிறாங்க இல்லீகலா. அதனாலேயே நிறைய பேரு கைதாகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ இது நிறைய மார்க்கெட்ல பரவலா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இந்த மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லும்போது கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் அப்படிங்கிறது தான் இந்த போதைப் பொருளுக்கு பயன்படுத்துற ஒரு விஷயமா இருக்கு. ரொம்பவும் பளபளன்னு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்த பேக் பண்ணும்போதே ரொம்ப கவனமா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கொஞ்சம் காத்து உள்ள போந்துருச்சு அப்படின்னாலுமே கரைஞ்சு தண்ணி மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாத ஒரு விஷயமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு போதைப் பொருளா தான் இது பார்க்கப்படுது. சரி, இந்த மெத்தபெட்டமைன் யூஸ் பண்றதுனால என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, பொதுவாவே கஞ்சா, கொகைன்லாம் யூஸ் பண்றப்ப என்னென்ன விஷயங்கள் கிடைக்குமோ அதே மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம ஒரு வேளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகத்தையே மறந்து சுயநினைவே இழந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோன்றத கூட நம்ம மூளையால யோசிக்க முடியாத ஒரு நிலைக்கு கொண்டு போயிடும். நமக்கு டோபமைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதை இருக்கிறதுலயே பீக் லெவலுக்கு கொண்டு போய் இதுல இருந்து நம்மளால ரெக்கவரே ஆக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளிடும்னு சொல்றாங்க. பொதுவா ஒருத்தவங்க ஒரு கஞ்சா எடுத்துக்கிட்டா அதுல இருந்து அவங்க மீண்டு வரதுக்கு ஒரு 2-3 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு சராசரி கணக்கா இருக்கு அப்படின்னா, இந்த மெட்டபெத்தமைனை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நிறைய நேரம் இழுக்கும். இதுல இருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு போதைப் பொருளை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இருக்கிறதுலயே ஒரு மனுஷனை ரொம்ப மோசமா ஒரு மிருகத்தனமா நடந்துக்க வைக்கும். அது மட்டும் இல்லாம அந்த மனுஷனுக்குள்ள இருக்க காமவெறியை தூண்ட ஆரம்பிச்சிடும். இதனாலதான் நிறைய பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இருக்கிறதுக்கு இந்த கஞ்சா ஒரு பெரிய காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, தமிழகத்துல கடந்த 2 ஆண்டுகள்ல மட்டும் இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வழக்குல நடந்த விஷயங்கள் என்னென்ன, எத்தனை கேஸ் நடந்திருக்கு அப்படிங்கறதுல ஒரு தோராயமா ஒரு சில விஷயங்களை பார்த்திடலாமா? இந்த போதைப் பொருள்னு வரப்போ எக்கச்சக்க விஷயங்கள் நடந்திருக்கு. இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, 1 வருடத்துக்கு முன்னாடி தமிழகத்துல நடந்த இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்குல கைதான சினிமா புரொடியூசர் மற்றும் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக் அவர்களுடைய வழக்கு. பிப்ரவரி 15ஆம் தேதி டெல்லியில இருக்கக்கூடிய அவென்டா நிறுவனத்துல மட்டும் கிட்டத்தட்ட 50 கிலோ மதிப்புள்ள இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லப்படுற சூடோபெரின் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை பறிமுதல் பண்றாங்க. இதனுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட மார்க்கெட்ல 2000 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த போதைப் பொருள் வழக்கு போய்கிட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சோதனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கப்பவே இந்த பக்கம் சென்னையில இதே காரணத்துக்காக ஒரு 2 பேரை கைது பண்றாங்க. சென்னையை சேர்ந்த முஜிபுர் ரஹ்மான் மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார், இவங்க 2 பேரை கைது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட விசாரணை நடத்துறப்பதான் தெரியுது இந்த போதைப் பொருள் வழக்குல பின்னாடி மூளையா செயல்பட்டது சினிமா புரொடியூசர் மற்றும் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியான ஜாஃபர் சாதிக். 26ஆம் தேதி டெல்லி ஹைகோர்ட் ஜாஃபர் சாதிக்க நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு முன்னாடி நாள் 25ஆம் தேதி திமுகவுல அவரை பதவி நீக்கிறாங்க. இதுக்கு மேல கட்சிக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா அவர் ஆஜர் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அவர் நேர்ல போகவே இல்லை. இந்த போதைப் பொருள் வழக்குல மட்டும் அவருக்கு கோடிக்கணக்குல பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு. அந்த பணப்பரிமாற்றம் நடந்த 8 வங்கி கணக்குகளையும் முடக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா வேற எந்த நாட்டுக்கும் அவர் தப்பிச்சு போயிடக்கூடாது
அப்படிங்கிறதுக்காக லுக் அவுட் நோட்டீஸும் அனுப்புறாங்க. அதாவது வேற எந்த நாட்டுக்கும் அவர் போகவே கூடாது, அவருடைய பாஸ்போர்ட் விசாவில் ரத்து பண்ற முறை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஜாஃபர் சாதிக் கண்ணுல சிக்கவே இல்ல. அவர் எங்க தான் போனாரு, என்னதான் நடந்துகிட்டு இருக்குன்னு இந்த கேஸ் போய்கிட்டு இருக்கப்பவே சைமல்டேனியஸ்லி இந்த பக்கம் சென்னை டு செங்கோட்டை போற பொதிகை எக்ஸ்பிரஸ்ல ஒருத்தர் இந்த கஞ்சாவெல்லாம் கடத்திக்கிட்டு வராரு அப்படிங்கிற தகவல் என்டிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு வருது. உடனே அவங்களும் போய் செக் பண்றாங்க. பார்த்தா 2 பை ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 30 கிலோ மதிப்புள்ள மெத்தபெட்டமைனை பிரகாஷ் அப்படிங்கிறவர் கடத்திக்கிட்டு வராரு. உடனே அவரை கைது பண்ணி அவரை விசாரணை நடத்துறாங்க. அவருடைய வீட்டுக்கு போய் விசாரணை நடத்தும் போது அவங்களுடைய மனைவியான மோனிஷா அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு பைய வேகமா தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. அதுல போய் பார்த்தா அங்க ஒரு 6 கிலோ மதிப்புள்ள மெத்தபெட்டமைனை கையாடல் பண்றாங்க. மார்ச் 3ஆம் தேதி இதுக்கு உடந்தையா இருந்த ஒரே காரணத்துக்காக பிரகாஷினுடைய மனைவியான மோனிஷா அவர்களையும் கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட பிரகாஷ் கிட்ட மட்டுமே 130 கோடி மதிப்புள்ள இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் இருந்ததா சொல்லப்படுது. அப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு தூரம் இந்த கோடிக்கணக்கில் போதைப் பொருள் ஊழல் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. ஆனா இதுக்கான விளக்கம் அப்படிங்கறத இன்னும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரே ஆளான பிரகாஷ் கிட்ட மட்டுமே கிட்டத்தட்ட 130 கோடி மதிப்புள்ள ஒரு போதைப் பொருளை எடுத்திருக்காங்க அப்படின்னா தமிழகம் முழுக்க இந்த போதைப் பொருளுக்கு எவ்வளவு பண பரிமாற்றம் நடந்திருக்கும் அப்படிங்கிற விளக்கத்தை இன்னும் மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் கிடையாது. 10 மாதங்களுக்கு முன்னாடி விழுப்புரத்துல திமுக மாவட்ட விவசாயிகள் அணி அமைப்பாளரான சுந்தரபாண்டியன் அவர்களை இந்த போதைப் பொருள் வழக்குல கைது பண்றாங்க. அதுக்கப்புறமா அவரையும் அந்த கட்சியில இருந்து நாங்க பதவி நீக்கம் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வருடத்துக்கு முன்னாடி என்சிபி மற்றும் அத்தாரிட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து நடத்தின ஒரு மிகப்பெரிய போதைப் பொருள் தேடுதல் வேட்டையில சென்னையில மட்டுமே 1.8 கிலோ மதிப்புள்ள கொக்கைன் மற்றும் 1.5 கிலோ மதிப்புள்ள மெத்தபெட்டமைனை பறிமுதல் பண்றாங்க. இந்த மொத்த போதைப் பொருளினுடைய விலை மற்றும் கிட்டத்தட்ட 22 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. 2 வருடங்களுக்கு முன்னாடி சென்னை அடையாரை சேர்ந்த ஒரு 3 பேரை கைது பண்றாங்க. அதுல ஒருத்தவங்க 23 வயது 19 வயது இந்த மாதிரி வயது மதிக்கத்தக்கவர்கள் தான். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகளை வித்திருக்காங்க. அதாவது சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற வலி நிவாரண மாத்திரைகள் தான், ஆனா டோசேஜ் அதிகம் அப்படிங்கிற பேர்ல ஆந்திராவில இருந்து இந்த மாத்திரைகளை வாங்கிட்டு மாணவர்கள் கிட்ட இந்த மாத்திரையை நீங்க தண்ணியில கரைச்சு அதுக்கப்புறம் ஊசி மூலமா ஏத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த போதையை நீங்க உணரலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா இந்த பள்ளி மாணவர்களுடைய மனசுல ஆசையை வளர்த்து அவங்களை எப்படியெல்லாம் டைவர்ட் பண்ண முடியுமோ பண்ணி இந்த மாத்திரைகளை வித்திருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்குனா ஒரே ஒரு மாத்திரை 300 ரூபாய் அப்படின்ற கணக்கு வச்சு வித்திருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு எப்படி அவ்வளவு காசு வந்தது அப்படிங்கறதே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். நம்மலாம் ஸ்கூல் போறப்ப 5-10 கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயமா தான் இருந்தது. ஆனா இப்போ ஒரு மாத்திரை 300 ரூபாய்னு சொல்லியும் அவ்வளவு மாணவர்களும் வாங்குறதுக்கு ரெடியா இருந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இப்ப இருக்கிற மாணவர்களோட நிலைமை எந்த அளவுக்கு மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். இதுக்கு மேல இன்னும் ஒரு மோசமான சம்பவம் நடந்துச்சு. 6 மாதங்களுக்கு முன்னாடி புளியந்தோப்பு பகுதியில 17 வயது மாணவன், அதாவது அப்பதான் 10th முடிச்சு 11th ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒரு 2 நாள் மட்டும்தான் ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வராரு. அதுக்கப்புறம் இல்ல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி நண்பர்களோட ஊர் சுத்த போன பையன் இந்த போதை ஊசி எடுத்துக்கிட்டதுனால இறந்து போயிருக்காரு. அவங்க பெற்றோர்கள் எல்லாமே கதற அந்த ஒரு வீடியோ பயங்கரமா இன்டர்நெட்ல வைரல் ஆச்சு. 17 வயது மாணவனுக்கு போதை ஊசி எங்க இருந்து கிடைத்தது? இது இப்ப வரைக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. பொதுவாவே ஒரு போதைப் பொருள் வழக்கு அப்படின்னா நம்ம முதல்ல பண்ணக்கூடிய விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஆனா இப்போ நடந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனதே ஒரு காவல்துறையினர் தான். 6 மாதங்களுக்கு முன்னாடி எழும்பூர்ல நடந்த ஒரு விஷயம் இது. போதைப் பொருள் வழக்குல 2022ல கைதான பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரை நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போற வழியில அந்த காவல் நிலையத்தினுடைய அதிகாரியான அருண் பாண்டியன் அப்படிங்கிறவர் பழக்கமாகிறாரு. இவர் கைதி, அவர் போலீஸ் ஆபீசர். ஆனா நீதிமன்றத்துக்கு போற வழியில இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த மெத்தபெட்டமைன் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான விஷயம், அதை நீங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா காசு கிடைக்கும்னு சொல்லி பேசிட்டு இவங்களுக்குள்ள ஒரு டீலிங் வச்சு கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு போதைப் பொருளை வித்திருக்காங்க. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா பொதுவாவே காவல் நிலையம் அப்படிங்கிறப்போ அங்க போதைப் பொருளை பறிமுதல் பண்ணுவாங்க, அதை நீதிமன்றத்துல சமர்ப்பிப்பாங்க. ஆனா இந்த அருண் பாண்டியன் அப்படிங்கிறவரு நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க போன போதைப் பொருள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அதை சிறுக சிறுக சேர்த்து வச்சுட்டு போதைப் பொருளுக்கு பதிலா அஜினமோட்டோவை கலந்து அதை வச்சு அந்த கிராம்ஸை ஈக்குவல் பண்ணி நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 705 கிராம் மதிப்புள்ள போதைப் பொருளை 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லி இந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவருக்கு வித்திருக்காரு. அதாவது நான் உங்ககிட்ட இருந்து இவ்வளவு காசை வாங்கிக்கிட்டு இந்த போதைப் பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2.5 லட்சத்துக்கு வாங்கின பொருளை 35 லட்சத்துக்கு விற்க போனப்பதான் இந்த பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறவரு மறுபடியும் மாட்டியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க 10 மாதங்களுக்கு முன்னாடி கோவை
கோவையில பாத்தீங்க அப்படின்னா கோவையிலேயே ஒரு பெரிய தொழிலதிபர்னு சொல்லப்படுற விஜய் மற்றும் கப்பல் உரிமையாளர்கள் சிலர் வந்து இந்த போதைப் பொருள் வழக்குல மாற்றாங்க. இவங்களுடைய மெயின் ஐடியாவே இந்த போதைப் பொருளை வாங்கிட்டு வந்து தென் மாவட்டங்கள் மற்றும் இலங்கைக்கு சப்ளை செய்யணும் அப்படிங்கிறது தான். இந்த தென் மாவட்டங்களுக்கு கொண்டு போற வழியில போலீஸ் பண்ண சோதனையில மட்டும் கிட்டத்தட்ட 10 கிலோ மதிப்புள்ள இந்த மெத்தபெட்டமைனை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதனுடைய விலை மட்டுமே 50 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த செய்திகள் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய செய்திகள் இந்த போதைப் பொருள் பத்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் பின்னாடி பல பேர் வந்து இந்த திமுகவை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க, திமுகவை பின்புலமா கொண்டவர்கள் தான் இருக்காங்கன்னு நான் சொல்லல, செய்திகள்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை தொடர்ந்து இன்னைக்கு எதிர்க்கட்சியான அதிமுக சார்பில் DMK அதாவது ட்ரக் மாஃபியா கழகம் அப்படிங்கிற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக அதிமுக மட்டும் முன்னெடுப்பு எடுத்து செயல்பட்டாங்க அப்படின்னா பத்தாது, பொதுமக்களான நாமளும் ஒவ்வொருத்தவங்களும் இதுல பங்கெடுத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த போதைப் பொருள் பத்தின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இருக்கும். இந்த சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நாமளும் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக நம்மளோட குரலை கொடுக்க வேண்டிய நேரம் இது. நம்மள சுத்தி யாராவது இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வெளிக்கொண்டு வந்து நம்மளுடைய சமுதாயத்தை பாதுகாப்பான சமுதாயமா மாற்ற வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அதனால இந்த தினத்துல நம்ம எல்லாருமே சேர்ந்து அதிமுகவோட இணைஞ்சு இந்த போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி ஏற்கணும். ஒவ்வொரு மாதமும் 1 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா? திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். கருப்போட அணிஞ்சிட்டு காலபைரவர் வழிபாடு, அதை தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு, அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க. பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல். இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும். இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.